ஸோ ஐடிசி எவ்வளவு முயன்றாலும் சிகரெட் பிஸ்னஸில் உள்ள லாபத்தை விட்டுட்டு வெளியே வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையாங்கிறத முடிவு செய்யணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம இதை வாங்கலாம் வாங்கக்கூடாது, சிகரெட் பிஸ்னஸ் மோசமானது கெட்டதுங்கிற ஒரு மாரல் ஸ்டாண்ட் நம்ம எடுக்க போகிறதே இல்லை. ஏன்னா முதலீட்டாளர் அப்படிங்கிறனுடைய போக்கு வேறு, ஒவ்வொருத்தனுடைய எதிர்பார்ப்புகள் வேறு, ஒவ்வொருத்தருடைய மனநிலை வேறு. அதனால் எதில் முதலீடு செய்யணும் முதலீடு செய்யக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முடிவு. அதனால் இந்த பிஸ்னஸ் கெட்டது அதை பற்றி நம்ம போகிறது இல்லை. நம்ம இந்த பிஸ்னஸில் எங்கிருந்து வருமானம் வருகிறது அப்படிங்கிறத ஒரு ஃபைனான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிக்கிறதுக்காக மட்டுமே இதை நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுடைய வேல்யூவேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து 29 ரூபாய் எடுக்கப்படும். எந்த மாதமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஐடி சிறுவத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்த அந்த எக்ஸல் ஷீட்டை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய காணொலிகளில் இலவசமாக கொடுத்துருக்கோம். அந்த இணைப்பை நான் மேலே தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு 4 காணொலிகள் போட்டிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா தான் முழுசாக புரியும். மொத்தமாக பாருங்கள். ஐடிசி லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1251 கோடி பங்குகள் வச்சுருக்காங்க. தற்போதைய விலை 476 ரூபாய். நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அவருடைய சந்தை மதிப்பு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5,96,453 கோடி, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி அப்படின்னு வச்சுங்க. இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ் இல்லையா? 1200 கோடி பங்குகள் 6 லட்சம் கோடி அதனுடைய மார்க்கெட் கேப். இது வெரி பிக் லார்ஜ் கேப் பண்ணி ஒரு காங்கிளமரேட்டிவ். இப்போ இபிவி மெத்தட், நம்மளுடைய முதல் முறையான இபிவி மெத்தட் நம்ம என்ன பண்ணணும் ஏற்கனவே அதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த முறை வெறுமனே வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது நம்மளுடைய வியூஸ்க்கு நல்லா தெரியும். அந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு அவங்களுடைய கடந்த 5 ஆண்டு வருமானத்தினுடைய ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 15,000 கோடியிலிருந்து 20,000 கோடிகளாக கூடியிருக்குது. 5,000 கோடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30% growth 2020 2020 வருமானமானது அடி வாங்கியிருக்க வேண்டும். 13,000 கோடியாக 2021 குறைந்திருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வெறும் 30%ங்கிறது ஓரளவுக்கு ஓகே, பட் இட்ஸ் நாட் அ வெரி ரொம்ப அற்புதமான ஒரு growth அப்படின்னு சொல்ல முடியல. அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 16,000 கோடி அப்படிங்கிறத ஆவரேஜாக அதிலிருந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். 20,000 கோடி எடுத்தும் பார்க்கலாம், பட் முதல்ல 16,000 கோடியை வச்சு பார்க்கலாம். அதில் அதர் இன்கம் ஒரு 14% இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, அது ஓகே தான். 20% கீழே இருக்கிறதுனால அந்த இன்கம் நம்ம ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வகையில் 16,000 கோடியை 7% ரிட்டர்ன், அதை தான் நம்ம வழக்கமாக வச்சுக்கிறோம் இல்லையா? அதான் ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையுமே ஒத்து போகக்கூடிய ஒரு ரேட்டாக இருக்கிறதுனால அந்த 7% ரேட்டில் அவங்க அதை வருமானம் ஈட்டினோம்னா 2,33,000 கோடி அந்த நிறுவனத்துடைய மதிப்பு. அதை மட்டும் வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா 6 லட்சம் கோடி அதனுடைய மதிப்புன்னு பார்த்தோம். அதில் 1/3 வெறும் இதை வச்சே வந்துடுது. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 31,000 கோடி பல பணமாகவும் பல இதுலேயும் அவங்க வச்சுருக்காங்க. அதை தாண்டின கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸாக ஒரு 7,000 கோடி வச்சுருக்காங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு இதையும் அதாவது இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு 38,000 கோடியும் கூட்டிக்கிட்டோம்னா 2,71,000 கோடி அதனுடைய மொத்த மதிப்பு. இதில் பாரோயிங்ஸ் 300 கோடி, ஒரு 16,000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு 300 கோடி அப்படிங்கிறது கடனாக இருக்கிறது மிக 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 குறைவு. அது ஒரு பெரிய கடனே இல்லை. லிட்டரலி இதை விட்டுறலாம். அதர் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய 16,000 கோடி லாபமே ஈட்டுறாங்க. அவங்களுடைய லைபிலிட்டிஸ் அவங்க வெறும் லாபத்தை வச்சே கழிச்சிடலாம். அப்படிங்கும்போது இந்த மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லைபிலிட்டிஸையும் டெப்டையும் வச்சு பார்த்தால் கூட 203 ரூபாய். இதை நீங்கள் எடுத்துட்டால் கூட மொத்தமாக இதை தூக்கிட்டிங்கன்னா இந்த 2 வேல்யூமே சேமாக வந்துடும். அப்படி நீங்கள் எடுத்தால் கூட பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய லைபிலிட்டிஸும் இதுவும் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த மாதிரி நிறுவனங்கள் வெறும் சொத்து மதிப்பை இதை மட்டும் வச்சு மதிப்பிடுறதுங்கிறது சரியான முறையாக இருக்காது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம்னா 217 இந்த விலையிலிருந்து மிக மிக நல்ல ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியிலிருந்து அது 2020 கிடச்சிருக்கு. ஈவன் 2022 வரைக்கும் கூட 260 200 அந்த ரேஞ்சில் கிடச்சிட்டு இருக்கு. அப்போ இவங்களுடைய வருமானம் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. 30% வளர்ச்சி தான் 2020 இல்லையா? அந்த நேரத்தில் மட்டும் வாங்கியிருந்தோம்னா இந்த நம்மளுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நேரத்தில் மட்டும் இந்த இபிவி மெத்தட்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகும்போது வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி தேதிக்கு அது கண்டிப்பாக டபுள் ட்ரிபிள் கூட கிடச்சிருக்கும். இப்போ இந்த முறையை விட்டு நம்ம இப்போ பஃபட் மெத்தட் போய் பார்க்கலாம். பஃபட் மெத்தடில் நமக்கு ப்ராஃபிட் க்ரோத் 10% ஏன் எடுத்திருக்கோம்னா இந்த 2019 அதனுடைய சிஏஜிஆர் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு. நம்ம 2020 பார்த்தோம் 30%. ஆனால் 2019 கிட்டத்தட்ட 2 மடங்கு இல்லாமல் 8,000 கோடி தான் கூடியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடாக கூடியிருக்கிறது. அதை சிஏஜிஆர் எடுத்து பார்க்கும்போது 10%. இது ஒரு நாமினலான க்ரோத்தாக தான் தெரியுது.
அனாலிசிஸ் டேப்பில் போய் பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ராஃபிட் ஆனது எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா 5 இயர்ஸ் சிஏஜிஆரில் 10%, 7%, 8%, 11, 10. ஸோ 10ங்கிறது ஒரு நாமினலான ஆவரேஜான சரியான ஒரு அளவீட்டு முறையாக தான் நமக்கு தெரிகிறது. அப்போ அந்த பஃபட் மெத்தடில் வந்து அந்த 10% விட்டுட்டு டெட்டு பார்த்தோம்னா 300 கோடின்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஆவரேஜ் கேப்எக்ஸை நம்ம அந்த ஷீட்லேருந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதை காப்பி பண்ணி போட்டோம்னா நம்மளுடைய ஆவரேஜ் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2500 கோடி, ஆவரேஜ் டிப்ரிசியேஷன் அமர்டேஷன் 1700 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி டிஃபரன்ஸ் வருது. அதாவது அவங்க காண்பிக்கக்கூடிய அந்த தேய்மானமானது 1700 கோடி, ஆனால் உண்மையில் செலவு செய்யக்கூடிய 2500 கோடி. இதில் க்ரோத் கேப்எக்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த வகையில் பார்த்தோம்னா நிறுவனத்துடைய மதிப்பு 344 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது. அதுவும் கூட இப்போ விற்கக்கூடிய விலையிலிருந்து 39% மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இல்லை, நெகட்டிவில் இருக்குது. ஏன்னா அதனுடைய விலை 476. ஸோ நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 215லேருந்து 340க்குள்ளே இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ இந்த டெட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் கழிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம தூக்கினோம்னா 344 ரூபாய். அப்போ கூட பெரிய வேறுபாடு இல்லை. ஒருவேளை இவங்க வந்துட்டு எதிர்பாராத வகையில் 20 விழுக்காடு வளர்ச்சி கண்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் 509 கோடி. ஆனால் அந்த 20% வளர்ச்சி எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற துறைகளில் இவங்களுடைய மார்ஜின் பெருசாக இல்லை, டொபாக்கோலேருந்து வந்தால்தான் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியாக அது இருக்கக்கூடும். இப்போ நம்ம பார்த்த வேல்யூவேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய முறையை வச்சு நம்ம பார்த்தது மட்டும்தான். இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு செபி அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டோ கிடையாது. நீங்கள் செய்யணும்னா உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு உங்களுடைய பணம் நீங்கள் முடிவெடுங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். எங்களுடைய காணொலி நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.